மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சோம்பு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு வேண்டி உப்பு சேர்த்துக்கலாம். இவிட அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். மட்டன் பொடி கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா போட்டிருக்க மட்டனை நல்லா புரட்டிக்கலாம். மசாலா நல்லா புரட்டிக்கோங்க. இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நேராக போட்டுக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். சொல்லு, எப்படி இருந்துச்சு? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.